Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை படிக்க போகிறோம். இதற்கு நம்ம தலைப்பு கொடுத்திருந்தோம்ல, அது என்ன தலைப்புன்னு பார்த்துடலாம். லூக்கா 18 சீஷர்களின் மனப்பான்மைகள், டிசைபிள்ஸ் ஆட்டிடியூட். இதில் மொத்தம் நம்ம 5 காரியங்களை படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரத்தில் துவங்கினோம் இல்லையா? என்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதற்கு நம்ம சிறு சிறு தலைப்புகளை கொடுத்து படித்தோம். அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு பிறகு இன்னைக்குரிய நம்ம பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் விடாமுயற்சி கொண்ட விதவை மற்றும் அநீதியான நியாயாதிபதியின் உவமை, parable of a persistent widow and an unjust judge. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? லூக்கா 18 9 முதல் 14 வரை சுயநீதியும் வர்சஸ் தேவ நீதியும், செல்ஃப் ரைச்சஸ்னஸ் வர்சஸ் காட்ஸ் ரைச்சஸ்னஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே அந்த பரிசேயன் ஆயக்காரன் ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். லூக்கா 18 15-17 வரைக்கும் சிறு பிள்ளைகள் தாழ்மையின் அடையாளம், சில்ட்ரன் விஷுவல் எய்ட் ஃபார் ஹியூமிலிட்டி அப்படின்றத இயேசு நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 18-27 வரைக்கும் ஐஸ்வர்யமும் உண்மையான சீஷத்துவமும் என்ற தலைப்பின் கீழே நம்ம படிக்க போறோம். ரிச்சஸ் அண்ட் ட்ரூ டிசைபிள்ஷிப். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஐஸ்வர்யமான ஒரு மனிதன் இயேசு கிட்ட வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சினாப்டிக் காஸ்பிள்ஸ் என்று அழைக்கப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம ஏற்கனவே மத்தேயு மார்க்கும் படிச்சிருக்கிறோம். நமக்கு அதனால ஓரளவுக்கு இது என்ன அப்படின்றது தெரியும். ஆகவே நம்ம இதை கம்பேர் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். முதலாவது அந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லூக்கா 18-18ஆம் வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ இயேசுவை யார் வந்து மீட் பண்ணுறதாக லூக்கா எழுதுகிறார்? தலைவன். இதே இது நீங்கள் மத்தேயுவில் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால், இயேசுவை வந்து ஒரு வாலிபன் வந்து சந்தித்ததாக போடப்பட்டிருக்கும். மார்க்கில் வந்து ஒருவன் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இப்போ தலைவன் இல்லைனா வாலிபன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்கெல்லாம் யூஸ்வலாக தேவன்கிட்ட வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தானே. இப்போ ஒரு வாலிபன் எடுத்துக்கோங்க. வாலிபர்கள் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களில் தான் அவங்க ரொம்ப ஈடுபடுவாங்க. அந்த மாயையை நோக்கி அவங்க போவாங்க. அப்படிப்பட்டவங்க தேவனை தேடி வருவது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த வாலிபன் இயேசு கிட்ட வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறது ஒரு அற்புதமான ஒரு காரியம் தானே. அவருடைய மனப்பான்மை நமக்கு ரொம்ப பார்ப்பதற்கே ரொம்ப அருமையாக இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பலர் தேடி வந்தார்கள், பல நோக்கத்தோடு கூட அப்படின்னு சொல்லிடலாமா? இப்போ இயேசு கிட்ட பலர் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தார்கள். சிலர் குருடர்கள் பார்வை அடையும்படியாக வந்தாங்க, சப்பானிகள் நடக்கும்படியாக வந்தாங்க, பிசாசு பிடியில இருந்தவங்க விடுதலையாக்கப்படுவதற்கு வந்தாங்க. ஒரு சிலர் போதனைகளை கேட்பதற்காக வந்தார்கள், ஒரு சிலர் சாப்பிட தான் வந்தாங்க, இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனா இந்த வாலிபன் இயேசுவை எதற்கு தேடி வருகிறான்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக வருகிறான். இவன் வாலிபன் மட்டும் இல்ல, இன்னொரு குறிப்பை நாம் என்ன பார்க்கிறோம்? இவர் ஒரு தலைவன். இப்ப தலைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அதிகாரி அப்படின் போது அவங்களுக்கு எவ்வளோ பிஸி ஒர்க் இருக்கும்ல. ஆனா அந்த பிஸி ஒர்க்லயும் நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு தாகம் அவனுக்கு இருந்ததுனால தான் கரெக்டான ஒரு பர்சன்ட்டை வந்து அவர் கேட்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இவன்கிட்ட இருக்கிற இந்த நல்ல குணங்களை தான் நான் உங்களுக்கு இப்போ காண்பித்தேன். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 19ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே.
இப்போ இந்த இடத்துல இயேசுவை எதற்காக தேடி வருகிறான் அப்படின்றது நமக்கு தெரியுதா? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வியை தான் இவன் கேட்குறான். அப்படி கேட்கும் முன்பாக இயேசுவுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறான். என்ன டைட்டில்? குட் டீச்சர், நல்ல போதகரே. இப்போ யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூத கலாச்சாரத்தில் நிறைய ரபிக்கள் இருந்தாங்க. ரபி அப்படின்னு சொன்னால் டீச்சர், போதகர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் டீச்சர்ஸ் இருந்தது உண்மைதான். ஆனால் யூதர்கள் ஒரு நாளும் அவர்களை நல்ல போதகரே என்று சொல்லி அழைக்க மாட்டாங்க, குட் டீச்சர் என்று சொல்லி அழைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் விசுவாசித்தார்கள் மனிதர்களில் ஒருவரும் நல்லவர் கிடையாது, தேவன் மட்டும்தான் நல்லவர் அப்படின்றத அவங்க விசுவாசிச்சாங்க. அதனால ஆண்டவருக்கு மட்டும்தான் நல்லவர் அப்படின்ற டைட்டில கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த மனிதன், இந்த வாலிபன், இந்த தலைவன் இயேசு கிட்ட வந்து வரும்பொழுது அவருக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாரு? நல்ல போதகரே, குட் டீச்சர் அப்படின்னும் போது இப்ப இவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்து விட்டது. அது என்ன உணர்வு என்று சொன்னால், இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் தேவன் தான். இவரிடத்துல தான் போய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வழியை நம்ம கேட்டுக்கணும் அப்படின்ற உணர்வு இருந்தபடினால்தான் இயேசுவுக்கு இந்த டைட்டிலே கொடுக்குறான், நல்ல போதகரே. ஆனா இங்க பாருங்க, இயேசு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று ஏன் சொல்லுகிறார்? இப்ப இயேசு கிட்ட வந்து இவன் என்ன கேட்கிறான்? வாட் குட் திங் ஷல் ஐ டூ தட் ஐ மே ஹாவ் இட்டர்னல் லைஃப். அப்ப இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? நீ வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் செய்யி, அப்ப நீ ஈஸியா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அவர் அதை சொல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன ஏன்பா நல்லவன்னு சொல்ற? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லையே, நீ ஏன் நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று ஏன் சொன்னாரு? இப்ப இந்த இடத்துல அப்படின்னா இயேசு வந்து நான் நல்லவன் கிடையாதுன்னு சொல்றாரா? இல்லாட்டா நான் தேவன் கிடையாது அப்படின்னு சொல்றாரா? ரெண்டுமே கிடையாது. மாறாக தேவன் ஒருவர் மட்டும்தான் நல்லவர் அப்படின்றதான் சொல்லி கொடுக்கிறார். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனிதன் கூட நல்லவர் கிடையாது, தேவன் மட்டும்தான் நல்லவர். தேவனுடைய குணாதிசயங்களையும் மனிதனுடைய குணாதிசயங்களையும் வேறு பிரித்து காட்டுகிறார் இயேசு இந்த பதிலின் மூலமாக. உங்களுக்கு புரிஞ்சுச்சாப்போ? அப்ப இயேசு வந்து தன்னை காண்பித்து நான் தேவன் இல்லைன்னு சொல்லல, இல்லைன்னா நான் நல்லவன்னு சொல்லல. அவர் சொல்ல வர வேண்டியது என்ன அப்படின்னா, மனிதன்னா அவன் நல்லவனா இருக்க முடியாது, தேவன்னா அவர் நல்லவரை தான் இருப்பாரு அப்படின்ற அந்த குணாதிசயங்களை வேறுபடுத்தி காட்டுவதுதான் இந்த காரியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இயேசு என்ன சொல்றாரு பதிலாக? லூக்கா 18:20, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு கேட்டவன்ட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ், கற்பனைகளை சொல்லி இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 613 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம இதை படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே பல முறை நம்முடைய பாடங்கள்ல. அதாவது யூத ஜனங்களுக்கு அந்த 613 கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அதை 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, 248 நேர்மறையான கட்டளைகள், பாசிட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ். இன்னொன்னு வந்து 365 எதிர்மறையான கட்டளைகள், நெகட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் எதுக்காக அப்படின்னு சொல்லி ரபிக்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் தானே இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நாம் நினைவுபடுத்தி அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் 365 நெகட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரபிக்கள் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, ஏன் 248 அந்த நேர்மறையான பாசிட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கார் தெரியுமா? இப்போ நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 206 206 போன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம அறிவியல்ல, சயின்ஸ்ல படிச்சிருப்போம். இதை தாண்டி சயின்ஸை இன்னும் டீப்பா படிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மண்டையோடு மற்றும் சிறு சிறு எலும்புகள் கனெக்ட் ஆகிருக்கிறத அவங்க கணக்கு பண்ணி இன்னும் 42
அந்த எலும்புகள் கனெக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 206 பிளஸ் 42 ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ வருது? 248. அப்போ ஆண்டவர் இந்த கமாண்ட்மெண்ட்ஸ்லயே நேர்மறையான அந்த பாசிட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ் எத்தனை கொடுத்திருக்கிறாரு? 248 கொடுத்திருக்காருல. 248 எதுக்கு கொடுத்திருக்காரு? ஒவ்வொரு நாளும் நம்ம வாய் மட்டும் இல்ல, நம்முடைய எலும்புகளின் ஒவ்வொரு பகுதிகளும், எலும்பு தான் ஆக்ஷன் பண்ணும் தெரியுமா? எலும்பு இல்லைன்னா நம்ம நடக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. அப்போ ஒவ்வொரு செல்கள், ஒவ்வொரு எலும்புகளும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, நமக்கு சுக வாழ்வு இருக்குமா. நம்ம சரீரம் முழுவதுமே அவருக்கு அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த நோய் நொடியுமே வராது. அப்ப அந்த 613 கட்டளைகளும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதன்படி நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், வியாதிகள் வராது, நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த 613 கட்டளைகளை நான் 3 பாகங்களாக பிரித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், அப்படிதானே? முதல்ல என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மாரல் லாஸ். மாரல் லாஸ்னா என்னது? ஒழுக்க சட்டங்கள். இரண்டாவது சமுதாய சட்டதிட்டங்கள், அப்படின்னா சோஷியல் லாஸ். மூன்றாவது சடங்குகளின் சட்டதிட்டங்கள் அல்லது செரிமோனியல் லாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒழுங்கு சட்டதிட்டங்கள் அப்படின்னும் போது தான் நம்ம அந்த 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அது. அதை மாற்றவே முடியாது, அது ரொம்ப முக்கியமானது அது. அப்போ அந்த 10 கட்டளைகள்லயே நம்ம பிரிவை பார்ப்போம், சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த 10 கட்டளையே நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். தேவன் மனித உறவு, மனித மனித உறவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அதாவது முதல் 4 கட்டளைகளும் மனிதன் தேவனோடு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. மீதமுள்ள 6 கட்டளைகளும் ஒரு மனிதன் சக மனிதனோடு கூட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத சொல்லித்தரார். அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. சிலது செய்யின்னு சொல்லியிருப்பாரு, சிலது செய்யாதன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ உதாரணமா முதல் கட்டளை என்னது? என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ அது என்ன கட்டளை? செய்யாத அப்படின்ற கட்டளை. உங்களுக்கு தெரியுதா? அப்போ 2 பலகையில ஆண்டவர் ஒரு பக்கம் செய்யின்னு சொல்லி கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கம் செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. செய்யின்னும் போது என்ன சொல்றாரு? இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, அப்போ அது செய் அப்படின்னு சொல்றாருல. அப்போ இதை அப்படியே சொல்லிட்டே போகலாம். நான் பழைய ஏற்பாடு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதனால அதுக்குள்ளே நான் போல, இந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று தேடி வருகிற இந்த வாலிபனுக்கு, இந்த தலைவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த கட்டளையெல்லாம் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உடனே இவனுடைய பதில் என்ன? அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அப்போ இப்ப சிலுவை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது காட் மேன் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. அந்த ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மேன் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. அதுதான் சிலுவையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த மனுஷன் சொல்றான், நான் இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ வேற சுவிசேஷத்துல நம்மளால பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு இதை கேட்ட உடனே என்ன போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, கர்த்தர் அவன் மேல் அன்பு கூர்ந்து அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ ஒருவர் கர்த்தருடைய கற்பனைகளை கடைபிடிச்சாங்கன்னா ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார் அப்படின்றது நமக்கு விளங்குகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அவங்களுக்கு ஆண்டவர் 613 கட்டளைகளை கொடுத்தார்ல, அந்த 10 கட்டளைகள்லயே எல்லாராலும் எல்லா டைமும் அவங்களால அதை நிறைவேற்றவே முடியாது. உதாரணமா நம்ம பவுலுடைய வாழ்க்கையில பார்க்குறோம். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தவர், எல்லாம் சொல்றாரு தான். ஆனா முதல் அந்த 9 கட்டளைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டளைகளை நீங்க கவனமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வெளிப்படையாக ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அந்த முதல் 9 காரியங்கள் சொல்லும். ஆனா அந்த கடைசி கட்டளை பாருங்க, அந்த 10வது கட்டளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது என்னது? பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, டு நாட் கவர்ட். ஸோ இந்த ஒரு கட்டளை இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நம்ம இருதயத்துல இருந்து செய்யப்படுகிற ஒரு கட்டளை. அப்போ இத பவுலால நிறைய முறை கடைபிடிக்காம போய்விடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடுமாறின காரியத்தை பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்ப நிறைய வேளையில அந்த யூத ஜனங்களால
அந்த 613 கட்டளைகளையும் அவங்களால கடைபிடிக்கவே முடியல. அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு அந்த 613 கட்டளைகளை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இந்த கட்டளைகள் மூலமாக தான் ஆண்டவருக்கு என்ன பிடிக்குது, ஆண்டவருக்கு என்ன பிடிக்காதது அப்படின்றத அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்தார். தேவனுடைய நீதியை தான் இந்த நியாயப்பிரமாணம் விளக்குகிறது. இல்லாவிட்டால் பாவம்னா என்ன அப்படின்னு சொல்றதே இந்த 613 நியாயப்பிரமாணம் தான். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்க ட்ரை பண்ணி அவங்க ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைந்தார்கள். அது பிற்பாடுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், இது தங்களால கடைபிடிக்க முடியாது, எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதற்காக தான் அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் மூலமாக இந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது. ஒரே ஒரு மனிதன் இந்த பூமியில தேவனுடைய நீதியின்படி எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடித்தார் என்று சொன்னால் அது தேவனாய் இருந்து மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்றத நீங்க நினைவுல வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இந்த 613 கட்டளைகளையும் நம்ம கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய உதவி இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது என்பதுதான் நம்ம இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் இந்த வாலிபன் சொல்லுகிறான், இவைகளை நான் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேனே, ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு தொடர்ந்து அவன் கூட பேசுறாரு. 22ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு என்ன சொல்றாரு? அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னையில நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. தேவன் நம்மை பார்க்கிற விதம் என்ன அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய வேளையில நம்ம என்ன யோசிப்போம்னா, நான் எல்லா விஷயத்திலும் கரெக்டா தானே இருக்கிறேன், நல்லா தான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா தேவன் பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம். இங்க ஆண்டவர் இவனுக்கு இன்னும் எடுத்து சொல்லுகிறார். ஆர்வத்தோடு கூட அந்த ஆண்டவரை தேட வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு கூட வந்திருக்கிற மனிதனை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நிறைய பேர் இப்படி கற்பனைகளை கை கொள்ள மாட்டாங்க, ஆனா நீ கை கொண்டு இருக்கிற. ஆனா அதனால உன்னை பார்த்து நான் ஒன்று சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது. இன்னும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. இப்போ இவன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாம் கடைபிடிச்சது உண்மைதான், இப்ப பிராக்டிக்கலா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அது என்ன டெஸ்ட்னா, நீ தேவனை காட்டிலும் மற்ற எதையாவது அதிகமா நேசிக்கிறியான்னு பாக்குறதுக்கு தான் இந்த டெஸ்ட். அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னா, நீ பணக்காரன், உனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, நீ என்ன பண்ணு, உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று அதை தரித்திரருக்கு கொடு, அப்புறம் என்னை பின்பற்றி வா, உன்னுடைய பொக்கிஷம் அப்பொழுது பரலோகத்திலே அது மிகுதியாயிருக்கும், அது சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு? இவன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இவ்வளவுதானே ஆண்டவரே, இதை உமக்காக நான் செய்ய மாட்டேனா, எனக்கு இதெல்லாம் ஒரு பெருசே கிடையாது, உம்மை விட எனக்கு வேற என்னது பெரிய சொத்து, உம்மை விட எனக்கு பணம் என்ன பெருசே கிடையாது, உமக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று விடுகிறேன் என்று சொல்லி உடனடியாக போய் விற்றுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்திருக்கணும். ஆனால் இவன் சொன்னா, நான் எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னவன், முதலாவது தேவன் கொடுத்த கற்பனை என்ன? புதிய ஏற்பாட்டுல ரொம்ப சுருக்கமா 2ஆ கொடுத்திருப்பார்ல, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதானமான முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பனையான 2ஆம் கற்பனை, உன்னை போல நீ பிறனையும் நேசின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த முதலாம் கற்பனையில் என்ன சொல்லிட்டாரு? எல்லாத்த காட்டிலும் என்ன நீ அதிகமா நேசிக்கணும். யார் சீஷர்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய சொல்லி கொடுத்தேன்ல, எல்லார காட்டிலும் இயேசுவை நேசிக்கணும், எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவை நேசிக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இவன் நினைச்சிட்டு இருந்தான், நான் தேவனை தான் எல்லாத்த காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் உண்மையா நேசிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தான். உண்மையா பார்க்கும் பொழுது பிராக்டிக்கலா அவன் எதை நேசித்து கொண்டிருந்தான்? அவனுடைய சொத்தை, அவனுடைய பணத்தை தான் அவன் நம்பியிருந்தான் அப்படின்றது
பின்வரும் வசனங்கள்ல உங்களுக்கு ப்ரூவ் ஆகும் பாருங்களேன். அடுத்த வசனத்தை நான் வாசித்து காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். 23ஆம் வசனம், அவன் அதிக ஆஸ்தி உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். 24 வாசித்துலாம். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. இப்ப இது நம்ம இந்த சம்பவத்தை வேற சுவிசேஷங்களை படிக்கும் போது இதை கேட்டவுடன் அவன் துக்கத்தோட கூட இயேசுவை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா, இவன் வாலிப நாட்கள்ல இயேசுவை தேடினதே ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நான் சொன்னேன், தலைவனாக எவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு ஆர்வத்தோடு வந்தானே, அதுவே பெரிய காரியம். ஆண்டவர் இவைகளெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயா அப்படின்னு தான் கேட்டாரு. ஆனா அவன் சொன்னான், நான் இதெல்லாம் சிறு வயது முதல் கடைபிடிக்கிறேன்னு சொன்னான். ஆனா இப்ப ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன்னு சொல்லி உன் பணத்தெல்லாம் வச்சு தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது அவனால அது செய்ய முடியல. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம நல்லா பைபிள் வாசிக்கலாம், வேத பாடங்களை கேட்கலாம், ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம், ஊழியம் கூட செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், நம்மளால அநேகர் ரட்சிக்கப்படலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு காணிக்க கூட கொடுக்கலாம். ஆனா இவைகள் எல்லாம் இருந்தும் இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஆனாலும் உன்னிடத்துல இன்னும் ஒரு குறைவு இருக்கிறது, நீ இதை செஞ்சுட்டனா நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்ககிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஒருவேளை இதே காரியத்தை உங்ககிட்ட சொல்வார் என்று சொன்னால், உன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னா உங்களால அதை செய்ய முடியுமா? ஆண்டவர் ஒரு நாளும் நம்மள தரித்திரர் ஆக்குவதற்காக அவர் நம்மளை ரட்சிக்கல. ஸோ நிறைய பேர் பணத்தையே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்வேன், சிலர் ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முழு ஜபமுமே ஆண்டவரே எனக்கு பணம் வேணும், எனக்கு பொருள் வேணும், எனக்கு வீடு வேணும், இதுதான் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நான் சொல்லி கொடுப்பேன் அவங்கள்ட்ட, உங்கள் ஜபத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்களேன். ஆண்டவரே நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, உமக்காக நான் இன்னும் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேளுங்களேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னா, ஒரு சகோதரி என்கிட்ட சொல்றாங்க, ஐயோ எனக்கு நிறைய கடன் இருக்குல்ல, நான் ஜோமன்லனா எப்படி ஆண்டவர் என் கடனை தீப்பாரு, எனக்கு இவ்வளோ பண தேவைகள் இருக்குதே, ஜெபம் பண்ணலனா எப்படி எனக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படும்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் பார்த்து சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. அது என்ன அப்படின்னா, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன நீ அதிகமாய் நேசிக்க வேண்டும், எனக்கு நீ முதலிடம் கொடுக்க வேண்டும். பணத்தை நம்பி போயிடாத. இன்னைக்கு உனக்கு பணம் தானே பெருசா இருக்குது, என் சமூகத்துக்கு நீ வர்றதுக்கு காரணமே உனக்கு நான் பணம் கொடுக்கணும் தான், என் சமூகத்துக்கு நீ வர்றதுக்கு காரணமே உனக்கு திருமணம் நடக்கணும் தான், என் சமூகத்துக்கு நீ வர்றதற்கு காரணமே உன்னை நான் ஆசீர்வாதமா வச்சிருக்கணும் தான், இதுக்காக நீ வரியே. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேரு ஆண்டவரை தேடுவதே எனக்கு புகழ் கிடைக்கணும், எனக்கு பதவி கிடைக்கணும். உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவு என்னன்னா, என்ன காட்டிலும் நீ பணத்தை மேன்மையா நினைக்கிற, என்ன காட்டிலும் நீ புகழ மேன்மையா நினைக்கிற, என்ன காட்டிலும் நீ பதவிய மேன்மையா நினைக்கிற அப்படின்னு ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னார்னா, எத்தனை பேரு இந்த பணத்தை தூக்கி போட, எத்தனை பேர் இந்த புகழை தூக்கி போட, எத்தனை பேர் நம்முடைய படிப்பை அந்தஸ்தை தூக்கி போட, எத்தனை பேர் பதவியை தூக்கி போட ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவரே பணம் என்ன ஆண்டவரே பணம், புகழ் என்ன ஆண்டவரே புகழ், சொத்து என்ன சொத்து ஆண்டவரே, உமக்காக நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி யார் ஒருவர் வருகிறார்களோ அவர்கள்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இந்த மனிதனை பாருங்க, அவன் எல்லாமே கரெக்டாக தான் சிறு வயது முதல் செய்து கொண்டு வந்தான். நம்ம சொல்லணும்னா சர்ச்சுக்கு வந்திருப்பான், பைபிள் வாசித்திருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பான், காணிக்க கொடுத்துருப்பான், நல்ல ஊழியெல்லாம் செஞ்சிருப்பான், நிறைய காரியங்களை செஞ்சிருந்தோம். அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாம் கரெக்டாக செஞ்சிருந்தோம். ஆண்டவரை காட்டிலும் எதையோ ஒன்றை அவன் பிடித்து வைத்திருந்தான். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு தங்களுடைய பிள்ளைகள் தான் விக்கிரகமாக இருப்பார்கள். அவங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த கட்டளைகளை கூட மீறுவார்கள். பெற்றோருக்கு பிள்ளைகள் எதற்கு கொடுத்திருக்கிறார்? பிள்ளைகளை பக்தியுள்ள பிள்ளைகளாக வளர்க்கும்படியாக. பெற்றோருடைய கடமை என்ன? நியாயப்பிரமாண புத்தகத்துல பைபிள்ல எழுதியிருக்கிற அந்த கட்டளைகளை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், அதன்படி அவர்களை வழிநடத்த வேண்டும். இதுதான் பெற்றோருடைய கடமை. ஆனால் சில வேளை
பாசம் அவங்க கண்களை மறைச்சிரும். பாசம் பாவத்தை மறைச்சிரும். பாசம் என்ன பண்ணிரும்? தேவனுடைய கட்டளையை மீற வச்சிரும். என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, இந்த பணக்கார வாலிபனை போல நித்திய ஜீவனை இழக்கக்கூடிய நிலைக்கு கூட போயிருவாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நிலை என்ன? இந்த மனிதன் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு பணமா தேவனா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனால் அந்த பணத்தை விட்டுட்டு வர முடியல. அதனாலதான் நம்முடைய பாடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம் பாருங்க. 2 எஜமான்களுக்கு உங்களால ஊழியம் செய்யக்கூடாதே. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நீங்க ஊழியம் செஞ்சா ஒருவனை நீங்க நேசிச்சு ஒருவனை பகைப்பீங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வேளையில நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த வாலிபனை போல நம்ம ஒரு நாளும் இந்த பணத்தை நம்பி, இந்த உலக காரியங்களை நம்பி நம்முடைய குடும்பத்தை மேன்மையாக நினைக்காதபடிக்கு தேவனே நம்முடைய முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த நித்திய ஜீவனை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். 2 சாய்ஸ், தேவனா பணமா, தேவனா என்னுடைய குடும்பமா என்ற அந்த சாய்ஸை எடுக்க வேண்டிய மிக இம்பார்ட்டண்டான ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இப்ப இயேசு சொல்றாரு, ஒரு பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒரு ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். இப்ப இது என்ன சொல்ல வராரு? நான் இந்த பிக்சரை காட்டுறேன் பாருங்களேன். நம்ம எல்லாரும் ஊசி தச்சிருக்கிறோம். இப்ப ஏதாவது கிழிஞ்சிச்சுன்னா ஊசி வச்சு தைப்போம். அந்த ஊசியோட ஓட்டை சின்னதா தான் இருக்கும்ல. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன ஓட்டைக்குள்ள ஒரு ஒட்டகம், ஒரு பெரிய ஒட்டகமே அந்த ஓட்டைக்குள்ள போறது ரொம்ப ஈஸியா. ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கஷ்டம் தானே. ஆனா இதுவே ஈஸி ஒரு பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே சீஷர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவங்க கேட்குறாங்க, அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாமே கரெக்டா இருக்குதா? பணம் கரெக்டா இருக்குது, பிள்ளைகள் எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க, எல்லாமே ஸ்மூத்தா போதா லைஃப்? அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல அவர்கள் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்றார். ஏதாவது ஒரு குறை இருந்தாதான் தேவனையே இந்த மனுஷன் தேடி வருவான் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் சொல்றார். அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒட்டகமே ஒரு ஊசியின் காதுல போயிரும். அதை விட ஒரு மனுஷன், ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனிதன், இந்த உலகத்துல எந்த குறையும் இல்லாம வாழுகிற மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது கஷ்டம்னு சொல்லும்போது, அப்படின்னா ஒரு பணக்காரன் கூட ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டபோது ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நான் சொல்லல, மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏராளமான ஐஸ்வர்யவான்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். அதுதான் உண்மை. இன்னும் நம்ம அடுத்த அதிகாரத்துல படிப்போம். சகையு அப்படின்ற ஒரு குள்ளன் இயேசுவை எப்படி நேசித்து தன்னுடைய பொருட்களை எல்லாம் விற்று அவன் தரித்திரர் கொடுத்தான் என்பதை பார்ப்போம். அது மாத்திரமல்ல, இயேசு சிலுவையிலே மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு அரிமத்தியானாகிய யோசேப்பு தனக்கு வைத்திருந்த அந்த கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தானாம். கொர்நேலியு அவன் ரொம்ப பணக்காரன், அவன் 100க்கு அதிபதி, அவன் இயேசுவை பின்பற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பர்னபா தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும் பொழுது அவர் படித்தவர், அதே நேரத்தில் அவர் பணக்காரர். ஆனால் அவை எல்லாவற்றையும் நான் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணினேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம லூக்கா 8ஆம் அதிகாரத்துல படிச்சோம்ல, அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி லூக்கா 8:3 வாசித்தோம்ல. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பணமோ, நம்முடைய பொருளோ, நம்முடைய குடும்பமோ அந்த நித்திய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒருபோதும் தடையாகவே இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்துல ஏன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இவைகளை நாம் பராமரிக்கிற கேர் டேக்கர்ஸ், அவ்வளவுதான். அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். நாமெல்லாம் உக்கிரானக்காரர்கள், இதற்கு ஒரு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது பணமாயிருந்தாலும் சரி, அது பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும்
கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்திற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். இது என்னுடையது என்று சொல்லி நாம் சொந்தம் பாராட்டுவதற்கு இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை. இயேசுதான் நம்முடைய சுதந்திரம், அவர்தான் நம்முடைய நித்திய ஜீவன் என்பதை நாம் உணர்ந்து அவருக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். சீஷர்களை இயேசு அழைக்கும் பொழுது, என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது, பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா அவர்கள் செய்து கொண்டிருந்த தொழிலை, அந்த வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள். மத்தேயு என்ற ஆயக்காரன் இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது அதை எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வந்தான். அப்போ நாமும் ஆண்டவர்கிட்ட வரும் முன்பாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்றி வருவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கணும். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 18:28-32 வரைக்கும் சீஷர்களின் பலன்கள், ரிவார்ட்ஸ் ஆஃப் டிசைபிள்ஸ். வாசிக்கலாம். லூக்கா 18:28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். இப்போ பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, இவன் என்ன இப்படி இருக்கிறான்? நாங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தோம், ஆயத்துறையில வேலை செஞ்சிட்டு இருந்தோம், இன்னும் வேற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க சொன்ன உடனே இதெல்லாம் நாங்க யோசிக்காமலே உங்களுக்காக நாங்க விட்டு விட்டு வந்துட்டோமே. இப்போ உங்களை பின்பற்றி வந்ததற்கு எங்களுக்கு ஏதாவது பலன் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு கேட்கிறத பார்க்கலாம். 29-30 வாசிங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்டவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம எதை விட்டு விட்டாலும், அவருக்கு நம்ம முதன்மையான இடத்தை கொடுப்பதற்கு எதை விட்டு விட்டாலும், அது யார் வேணா இருக்கலாம், அது பெற்றோரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், சகோதரன், மனைவி, பிள்ளை, யார் வேணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு பண்றாரு இந்த இடத்துல, இம்மையிலே அதிகமானவை. அப்படின்னா என்னது? இந்த பூமியில இருக்கும் பொழுதே அதற்கு அதிகமா உங்களுக்கு நான் பலன் கொடுப்பேன். பூமியில மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன்னு நினைச்சுக்காத, மறுமையிலே அதற்கு போனஸா நித்திய ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க சீஷர்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் அவர் பலன் கொடுத்தார் என்பதை நம்ம பைபிள்ல படிக்கும்போது நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியை பிற இடங்களை சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சீஷர்களுக்கு என்ன கிடைக்க போகிறது, என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னும் போது, முதலாவதாக நியாய தீர்ப்பின் நாளில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிப்பார்கள். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிப்போம், மத்தேயு சுவிசேஷம் போன்ற சுவிசேஷங்களையும் வாசிப்போம். இந்த 12 சீஷர்கள் தான் அந்த 12 கோத்திரங்களை அவர்கள் நியாயம் விசாரிக்க போகிறார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வசன ஆதாரங்களை சொல்ல நேரம் இல்லை. அடுத்தது அவர்களுக்கு என்ன பலன்னு சொல்ல போறேன். அடுத்தது என்ன பாருங்க, புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலரின் உபதேசம்தான் அடித்தளம். இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா என்று சொன்ன சீஷர்கள் அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் வந்தபோது ஏராளமான போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வார்த்தையானவரே கூட இருந்து வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பதின் அந்த தாற்பயம், அந்த வெளிப்பாடாக தான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருந்து அவர்கள் நிருபங்களை எழுதுகிறார்கள். இந்த நிருபங்கள் தான் சபையின் அடித்தள உபதேசங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது எங்க வாசிக்கிறோம்? எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாயிருக்கிறார். அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் தான் நமக்கு இன்னைக்கு சபைக்கு அடித்தளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சீஷர்களுக்கு புதிய எருசலேமில் விசேஷித்த பங்கு இருக்க போகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21:14 வாசிக்கிறோம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. அப்ப அந்த புதிய எருசலேம், அதுல 12 சீஷருடைய நேம்ஸ், நாமங்கள் அதுல பொறிக்கப்படும் என்பதை தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. அடுத்தது நான்காவதான காரியம் இங்க நம்ம வாசித்தோம் இல்லையா இந்த வசனத்துல, சீஷர்களுக்கு இம்மைக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போறாரு. ஐந்தாவதாக சீஷர்களுக்கு போனஸா நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் சீஷர்களாக அழைத்திருக்கிறார். இதுல நம்ம 5 காரியத்தை படிச்சோம். முதலாவது நான் சொன்னேன், நியாய தீர்ப்பின் நாளில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்க போறாங்கன்னு சொன்னேன். 2வது புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் அடித்தளம்னு சொல்லி கொடுத்தேன். 3வது சீஷருடைய அந்த பெயர் புதிய எருசலேம்ல பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த 3
அந்த இயேசுவோடு கூட இருந்த அந்த 12 சீஷர்களுக்கு ஆண்டவர் பலனாக கொடுக்கிறார். அன்றைக்கு பேதுரு கேட்டதற்கு பதிலாக கொடுக்கிறார். ஆனால் உங்களையும் என்னையுமே ஆண்டவர் சீஷர்கள் என்று சொல்லிதான் அழைக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த கடைசி 2த்தையும் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, என் நிமித்தம் நீங்கள் வீட்டையாவது, உங்கள் மனைவியாவது, உங்கள் பிள்ளையாவது, உங்க குடும்பத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இம்மைக்குரிய இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவேன். அது மாத்திரமல்ல, 5ஆவதாக நித்திய ஜீவனையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 18:32-33 வரைக்கும் இயேசுவின் நோக்கம், ஜீசஸ் மிஷன். வாசிக்கலாம். லூக்கா 18:31-32. பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். இயேசு கிறிஸ்து மொத்தமே இந்த பூமியில ஊழியம் செஞ்சது 3 வருஷம்தான். இப்ப சீஷர்கள் அந்த 30வது வயதிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதற்கு பிற்பாடு அவர்களோடு கூட 3 ஆண்டுகள் இருந்து பல ஆங்கிள் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார், போதிக்கிறார், நிறைய அற்புதங்களை செய்கிறார், நிறைய காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நடைமுறை ரீதியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனா அவர் அந்த பிலிப்பு செசரியா அப்படின்ற பட்டணத்திற்கு போன போது ஆண்டவர் இந்த சீஷர்களை மட்டும் தனியே அழைத்து சென்று இந்த 12 பேருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் இந்த புறஜாதிகளால், இந்த யூதர்களால நான் புறக்கணிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னா, திடீர்னு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னா இந்த சீஷர்கள்லாம் ஷாக் ஆயிடக்கூடாதுல்ல. அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டே இருக்காரு. நான் சிலுவையில அறையப்பட போகிறேன், நீங்களாம் என்ன விட்டு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா அவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார், நான் சாகிறது மாத்திரம் இல்ல, நான் உயிரோடு எழுந்திருப்பேன், இப்படிலாம் சொல்லதான் செய்கிறார். ஆனா நீங்க பாருங்க 34ஆம் வசனத்துல, இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது, அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. ஆண்டவர் சொன்னது உண்மைதான். அவர் அவங்கள திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா இவங்களுக்கு புரியவே இல்லை அவர் சொல்றது. ஏன்னா அவங்க என்ன மேசியாவாக பார்த்தாங்க, இந்த மேசியா தான் இப்ப ரோம ஆட்சியை பிடுங்கி அவர் போய் அந்த சிங்காசனத்தில் உட்கார போகிறார் அப்படின்ற ஆங்கிள் தான் பார்த்தாங்களே தவிர, இயேசு ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டப்போகிறார் அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில் இயேசு சொன்ன பிறகும் அவங்களுக்கு விளங்கி கொள்ள முடியல. ஆனா எப்ப அவங்களுக்கு புரிஞ்சுச்சான்? இதே லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 7ஆம் வசனம் பாருங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்போ இயேசு இந்த மாதிரி மரித்து உயிர்த்தெழ போகிறார் அப்படின்றத ஊழிய நாட்கள்ல சொன்ன போது புரியவே இல்லை சீஷர்களுக்கு. எப்ப புரிஞ்சிச்சு அப்படின்னா, இயேசு உயிரோடு எழும்பின பிற்பாடு அவர்கள் இயேசு கலிலேயாவில் தங்கள்கிட்ட சொன்னதை அவங்க நினைவு கூர்ந்தார்களாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். கடைசி பகுதி லூக்கா 18:35-43 வரைக்கும். இயேசு குருடனை சுகமாக்குதல். ஜீசஸ் ஹீல்ஸ் அ பிளைண்ட் இன் ஜெரிகோ. வாசிக்கலாம். லூக்கா 18:35-36. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். இப்ப பாருங்க, ஆண்டவர் எரிகோவுக்கு நேராக போறார், எரிகோவுக்கு சமீபமா போறாரு அப்படின்னு போட்டிருக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, எரிகோ வழியா அவர் இப்ப எருசலேமுக்கு போறாருன்னு அர்த்தம். நீங்க அடுத்த அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அந்த எரிகோவில் இருக்கிற சகேயுவை மீட் பண்ணுவார். அப்புறம் டைரக்டா அவர் எருசலேமுக்கு போயிடுறத பார்க்கலாம். எருசலேம்ல போய் அவர் என்ன பண்ண போறாரு? அவர் அந்த ஜனங்களால அடிக்கப்பட போகிறார். அவருடைய கடைசி அந்த நோக்கம் நிறைவேற போகிறது. அப்ப இங்க பாருங்க, எரிகோவுக்கு சமீபமா போறாரு அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் சிலுவையை நோக்கி போய் கொண்டிருக்காருன்னு சொல்லலாம். அப்ப பாருங்க, வழி அருகே ஒரு குருடன் இருந்தானா. இது என்ன ஒரே சத்தமா இருக்குதே, எல்லா ஜனங்களும் ஏதோ பேசிட்டே போறாங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருடன் அவன் கேட்கிறான். அப்போ என்ன சொல்றாங்க? 37ஆம் வசனம். நசரனாகி இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான்.
இயேசு போறாருப்பா, இயேசு போறாருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இயேசுவா? அவர் யாரு அப்படின்னும் போது, உனக்கு இயேசுவ தெரியாதா? அவர் நசரேயனாகிய இயேசு. அவர் தாவீதின் வம்சத்துல வந்தாரு. அவரு குருடர்களுக்கு கூட பார்வை அளிக்கிறாரு. சப்பானிகள் நடக்கிறாங்க, பிசாசுகள் ஓடுகிறது, பயங்கரமான வல்லமையான காரியத்தை செய்யறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிருப்பாங்க. உடனே இவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. இனிமேலு நான் குருடனா இருக்க மாட்டேன். இந்த நசனாகி இயேசுவ, இந்த தாவீதின் குமாரனை கூப்பிட போறேன், எனக்கும் ஒரு பார்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்துறான். நசனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். 38ஆம் வசனம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்போ ஒரு குரூப் சொல்றாங்க, உடனே இவன் கத்துறான். கத்துற உடனே இன்னொரு குரூப் சொல்றாங்க, சும்மா வாயமுடு, ஏன் கத்திட்டே இருக்கிற? இயேசு எருசலேமுக்கு போயிட்டு இருக்காரு, அவசரமா வாயமுடு, சும்மா கடை, உனக்கெல்லாம் எதுவும் அவர் செய்ய முடியாது அப்படின்னு அவனை அதட்டினாங்களாம். ஆனா இவன் என்ன பண்ணான்? ஐயோ, நீங்களும் என்ன டிஸ்கரேஜ் பண்றீங்களா, நான் எங்க போவேன் அப்படின்னு புலம்பல, இன்னும் அதிகமாய் கூப்பிட்டானா. இங்க பாருங்க, அததான் போட்டிருக்கு, அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். உடனே என்ன நடக்குது? 39. இயேசு நின்று. அங்கதான் பாருங்க ஒரு பயங்கர கிளைமேக்ஸ் நடக்குது பாருங்களேன். இந்த சத்தத்தை மத்தவங்க கேட்கும் போது அவங்களுக்கு எரிச்சல் வந்தது, வாய மூடுன்னு அதட்டினாங்க. ஆனா இயேசு அதை கேட்ட பொழுது அவருடைய இருதயம் மனதுருகினது. அவர் அதே இடத்தில் நின்றார். உங்களுக்கும் எனக்கும் அதேதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த பிறவி குருடன் போல நீங்கள் பல காரியங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டு இயேசு யார் என்று தெரியாதவர்களாக கூட நீங்க இந்த செய்தியை கேட்கலாம். இயேசு யார் என்று இதுவரைக்கும் நீங்க ருசிக்காம இருக்கலாம். இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை கூட செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு நீங்க கேட்கலாம். என்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இயேசுதான் அந்த மேசியா, இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், இயேசு அற்புதர் என்று சொல்லி என்னைக்கு நீங்க கேள்விப்படுறீங்களோ, அந்த தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட துவங்குங்கள். நீங்கள் கூப்பிட துவங்கும் பொழுது ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் சொல்லலாம், இன்னும் எத்தனை வருஷம்தான் கூப்பிடுவ, இன்னும் யாரெல்லாம் கூப்பிட போற, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு உங்களை சோர்வுற பண்ணினாலும் இன்னும் அதிகமாய் கூப்பிடுங்கள், இன்னும் அதிகமாய் கூப்பிடுங்கள். அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. இது நடக்கலையே, இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு அதட்டுறாங்களேன்னு கவலைப்படாதீங்க. இன்னும் அதிகமாய் கூப்பிடுங்கள். உங்கள் அருகாமையிலே இயேசு நின்று விட்டார். நீங்க கூப்பிட துவங்கும் பொழுதே அவர் நின்று விட்டார். அவர்கள் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு வரவில்லை, உங்களுடைய கூப்பிடுதலுக்கு, உங்களுடைய கூக்குரலுக்கு அவர் நின்று விட்டார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். எந்த ஜனங்கள் அதட்டினார்களோ, எந்த ஜனங்கள் முட்டுக்கட்டையாய் நின்றார்களோ, அவர்களை வைத்தே இந்த குருடனை என்னிடத்துல கொண்டு வான்னு சொல்றாரு. இவங்களுக்கே ஒரு மாதிரி ஷேமா இருந்திருக்கும்ல. இந்த குருடனை போய் அவர்களே அழைக்கிறார்கள். இவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வாயமுடுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்கள வச்சே ஆண்டவர் இவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல கூனி குறுகி நின்றீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீங்களோ, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். வேற யாரையும் நோக்கி கூப்பிடாதீங்க. ஊழியக்காரன்ட்ட ஓடாதீங்க, இங்க எனக்கு அற்புதம் கிடைக்கும், அங்க அற்புதம் கிடைக்கும்னு ஓடாதீங்க. முழங்கால் படியிட்டு அறை வீட்டை பூட்டி கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது உங்களுடைய சத்தத்திற்கு அவர் நின்று அவர் செவி கொடுக்கிறார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீங்களோ அதே இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணுகிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். யாரெல்லாம் தூஷணமாய் பேசினார்களோ அவர்களே உங்களை ஆசீர்வதிப்பார்கள், அவர்களே உங்களை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். 40ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இப்போ அந்த சீனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவன் கூப்பிட்டான், அதட்டினாங்க, திரும்பி அதிகமா கூப்பிடுறான். ஏசு நிக்கிறாரு, இவர்களே வச்சு கூப்பிட சொல்றாரு. அவங்க போய் கூட்டிட்டு வராங்க. ஏசு கிட்ட வந்த உடனே ஏசு ஒரு கேள்வியை கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. இவன் இப்படி சொல்லல, என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க, வேற என்ன செய்யணும், எனக்கு கண்ணு கொடுத்தா போதுமே, நான் கேள்விப்பட்டனே நீங்க எல்லாருக்கும் பார்வைலாம் அளிக்கிறீங்க, நீங்க மேசியாவாமே அப்படிலாம் கேள்விப்பட்டனே, இதை போய் என்கிட்ட திரும்பி கேட்டு ஏன் நோகடிக்கிறீங்க, எல்லாரும் என்ன குருடன் குருடன் தான் சொல்றாங்க, நீங்களும் ஏன் இதை திரும்பி சொல்ல வைக்கிறீங்கன்னு கேட்கல சொல்றான்.
நான் பார்வை அடைய வேண்டும். நான் ஏன் ஆண்டவர் இப்படி கேட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏற்கனவே ஆண்டவருக்கு தான் தெரியுதே, அவனுக்கு பார்வை தானே வேணும் அப்படின்னு தெரியுதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவன்கிட்ட 2 விஷயம் இருந்துச்சு, நீங்க கவனிக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, அவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தான். இன்னொன்னு அவனுக்கு பார்வை இல்லை. ஆண்டவர் இவன்கிட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருங்க ஆண்டவரே போதும். ஒரு 2 வீடை கட்டி விட்டு நான் வாடகையில பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தானா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? நீ கேட்டல, கண்டிப்பா உனக்கு தரேன்னு தந்திருப்பான். ஆனா இவன் நிரந்தரமான ஒரு தீர்வை அவனுக்கு வேண்டும் என்று விசுவாசித்து கேட்கிறான். நான் பார்வை அடைய வேண்டும். பார்வை அடைஞ்சிட்டானா அவனே கை கால்லாம் நல்லாதான் இருக்கு, சம்பாதிச்சு பெற்றுக்கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் அவனுக்கு தேவைகளை சந்திப்பார் என்று சொன்னால் அந்த தேவையை வச்சுட்டு அவன் வாழ்நாள் ஃபுல்லாவே குருடனா தான் இருக்கணும். அதன் முக்கியத்துவத்தை அறிந்து அவன் இயேசு கிட்ட கேட்கிறான், பார்வை அடைய வேண்டும். இன்னைக்கு கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன கேட்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு அந்த நித்திய ஜீவனை தாரும். உம்மை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உடைய ராஜ்யத்துல சேர வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். இப்படி நீங்க கேளுங்க. உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா எல்லா காரியங்களும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொசுருக்காகவே அலைந்து கொண்டிருக்காதீர்கள், கொசுருக்காகவே அங்கலாய்க்காதீர்கள். ஆண்டவர்கிட்ட என்ன வேணுமோ நித்திய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை தேடி போங்கள். இந்த பார்வையை கர்த்தர் கொடுத்தது போல இன்றைக்கு குருட்டாட்டத்திலே வாழுகிற உங்களுக்கு ஆண்டவர் அந்த மனக்கண்களை கர்த்தர் திறக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் நீங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அருகாமையில நிற்கிறார். உங்களுக்கு பார்வை கிடைக்க போகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 18:42-43. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆண்டவர் இப்படி சொல்லும் பொழுது, இது வரைக்கும் நீ உன் பார்வை எங்கெங்கயோ இருந்துச்சு. இந்த உலகத்தின் மேல இருந்துச்சு, உன் பிள்ளைகள் மேல இருந்துச்சு, உன் குடும்பத்தின் மேல இருந்துச்சு, உன் வேலையின் மேல, பொருளாதாரத்தின் மேல, உன் சொத்துக்கள் மேல இருந்தது, உன்னுடைய அழகின் மேல இருந்தது, உன்னுடைய அந்தஸ்தின் மேல இருந்தது. இனி நீ கேட்டுட்டல்ல, மனக்கண்களை நான் திறக்க போறேன், உனக்கு நான் என் வெளிப்பாட்டை கொடுக்க போகிறேன், நீ பார்வை அடைவாயாக என்று சொன்ன மாத்திரத்திலே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் பார்வை அடைந்தான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். உடனடியா இன்ஸ்டன்டா பார்வை கிடைச்சிருச்சு. பார்வை கிடைச்ச உடனே அவன் ஓடி போல ஆண்டவரை விட்டு தேவனை மகிமைப்படுத்த மறக்கவில்லை. இயேசுதான் அற்புதம் செய்யறாரு. ஆனா அற்புதத்தை பெற்ற ஒவ்வொருவரையும் எதற்கு நேராக அவர் கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் தேவனுக்கு மகிமை செலுத்தணும்ன்றதை கொண்டு செல்றார். பாருங்களேன், இன்னைக்கு அற்புதங்களை செய்யற எத்தனையோ சுகமளிக்கும் வரங்களை பெற்றவர்கள் தங்களுக்கு நேராக ஜனங்களை வழி நடத்துறாங்க. இந்த ஊழியங்கள் அந்த ஊழியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை கொட்டை எழுத்தா போட்டுக்கிட்டு அவங்கள பிரபலப்படுத்துறாங்க. வாயில மட்டும் இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உள்ளத்திலேயோ அவர்கள் வெகு தூரமாய் இருக்கிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, the moment the miracle happened, அந்த அற்புதம் நடந்த அந்த நொடி பொழுதுல தேவனை அவன் மகிமைப்படுத்தி. நம்முடைய போக்கஸும் அதுவாதான் இருக்கணும். ஆண்டவருக்காக நீங்க பயன்படுறீங்களா? உங்கள் மூலமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறாரா? அவர்களை தேவனை மகிமைப்படுத்த அப்படியே திருப்பி விட்டுறணும். ஒருவேளை நன்றி சொல்லலாம், எது வேணாலும் அவங்க பண்ண துடிக்கலாம் மனிதர்களாக. ஆனால் அவர்களை நீங்க தேவனுக்கு நேராக glory to God என்று சொல்லி அவருக்கு நேராக திருப்பி விட்டு விட வேண்டும். தொடர்ந்து பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இயேசுவை அல்ல, தேவனை புகழ்ந்தார்கள். இதுதான் நம்முடைய ஊழியங்களிலும் நம்ம காண்பிக்க வேண்டிய விஷயம். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த லூக்கா 18 முழுவதும் படிச்சிட்டோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நாங்கள் கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றி துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.